ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மினி விலாக் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்து. இதான் எங்கள் மாமியார் வீட்டோட பின்வாசலில் திறந்த உடனே ஒரு வாய்க்கால் இருக்குது. தண்ணி ஆனால் இப்போ கம்மியாக தான் இருக்குது. இப்போ சீசன் டைம் இல்லாதனால தண்ணி கம்மியாக இருக்குது. மழை டைமில் வந்து தண்ணி நிறைய இருக்கும். இந்த ஊரில் வந்து தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும். அன்றைக்கி நாங்கள் எல்லாம் வந்திருந்ததுனால வீட்டில் ஸ்பெஷல் லஞ்சு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. எங்கள் மச்சி வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்டோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி அப்புறம் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். எங்கள் குழந்த ஒய்ஃபு குழந்த எல்லாம் வந்திருந்தாங்க. சரி எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னா பக்கத்தில் பீச்சு தான் இருந்தது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இங்கே நல்ல மழை பெஞ்சிட்டு வேறு இருந்துச்சு. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு பீச்சு கொஞ்சம் சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். கரெக்டாக ரொம்ப க்ரௌட் இல்லை, கூட்டம் கரெக்டாக இருந்துச்சு. போக போக அப்படி ஆட்கள் நாங்கள் கிளம்புற டைம்லலாம் ஆட்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஊர் பீச்சுனா காயல்பட்டினம் பீச் தான். அதான் எங்களுக்கு ரொம்ப பக்கம். அங்கே வந்து அந்த பீச்சில் வந்து வாடா கஞ்சி வந்து ரொம்ப ஸ்பெஷல். எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்க. பட் எனக்கு பழக்கம் இல்லை அவ்வளவா, அதனால வந்து நான் சாப்பிடல. நான் வந்து இந்த மாதிரி பைனாப்பிள் மாங்காய் அந்த மாதிரி தான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய கடைகள் இருந்துச்சு. எனக்கு தம்மடை பிடிக்கும், தம்மடை விற்றாங்க, அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு, நிறைய கடைகள் இருந்தது. ஸோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பி வந்தாச்சு.